நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலன் மட்டுமல்ல, ஆண்டு பலனும் இறைவன் அருளால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையை பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது. எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இவைகளை சந்தித்தோம். ஆனால் 2026 அவ்வாறு இருக்குமா என்பதை நம்ம எதிர்கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலமிக்க 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம். அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் சனி பயிற்சியை இந்த 2020க்குள்ளே நம்ம சந்திக்க போகின்றோம். இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நம்ம பாடும். நல்ல தசாபக்தி இறையருள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்கார். இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார். ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம். அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராகு கேது பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன், பூமிகாரகன், இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம். அதே நேரம் 2026ஐ பொறுத்தவரை ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது. குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார். என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலாபலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டியே சொல்லி வருகிறேன். பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள் எல்லாம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகர நாராயணுடைய அருளால் எல்லா நலமும் விளையிடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது கடந்த ஆண்டு மட்டுமல்ல, சனி பகவான் வக்ரமானார். எப்படி ஆனார்னா அஷ்டம சனியாக வக்ரமாகி இப்போ திரும்பவும் வக்ரம் நீக்கி பார்த்தோம்னா கண்டக சனி. ஆக மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி என்பது போல இடியாக இருந்தாலும் இனிமையான யோசனை தானே. எத்தனை சுமைகளை தோளிலே சுமைப்பீர்கள், எத்தனை வேதனைகளை சுமைப்பீர்கள், எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அதெல்லாம் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா என்பதை இப்போ பார்க்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களே ஒரு அருமையான காலத்தை தான் கிரகங்கள் சொல்கின்றன. நவ கிரகங்களும் நல்லதை நோக்கி நகர்கின்றன. கவலையே பட வேண்டாம். கண்டக சனிதானே இருக்கின்றது. கண்டக சனியாக இருந்தால் என்ன செய்துவிட வேண்டும்? மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லுமானால் கண்டகசனுடைய பாதிப்பு நம்மை நெருங்கும். அந்த விதத்தில் கவனமாக இருந்து விடுங்கள். அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ராகு உருவாக்கினாலும் கூட கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை அகலும். ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன். அதே நேரத்தில் பார்த்தா புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய யோக பலனை 2022ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே தந்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். நல்ல யோகமும் கிடைக்கும். நன்மைகள் தொடரும். சிம்மராசினருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் இந்த யோக காலத்தில் ஏற்படும். இந்த சிவராஜ யோகம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாபங்கள், பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்தாலோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த சாப பாவங்கள் மட்டும் நம் வாழ்வை தொடரும். அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நல்ல நடந்தக்கூடிய தொழிலை நிறுத்திவிடும். நம்மளோட உறவினர்கள் மத்தியில் சில பிரிவுகளை உண்டாக்கும். வீண் பழிபாவங்களை உண்டாக்கும். அந்த நிலை மாறும். அருமையான ஒரு காலம். வீண் பழிபாவங்களிலிருந்து விடுபடுவதோடு உறவினர்கள் மத்தியில் ஒரு அன்பும் அரவணைப்பும் கிடைப்பதோடு பேருந்து கூட கிடைக்கும். பிள்ளைகள் மத்தியில் நினைவு வந்த கசப்பான அந்த அனுபவங்கள் மாறும். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் 7ஆம் அதிபதி சனியின் 10ஆம் பார்வை சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட கவலைப்படாதீர்கள். அந்த சங்கடங்களை தீர்க்கின்ற வகையில் பார்க்கும்போது கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அரணாக இருந்து காப்பாற்றுவார். எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமும் இதுதான். ராசிக்கு 4 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். 6 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனும்
பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். மனக்குழப்பம், வீண் வம்பு வழக்குகள் எல்லாம் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டு 2026ஆம் ஆண்டு. அதே நேரம் அஷ்டம சனியுடைய காலமாக இருப்பதனால இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், அறிமுகம் இல்லாத மனிதரோடு அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்வதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே சிம்மராசிக்கு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு அற்புதமான காலம். அதே நேரம் தெய்வ பலம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கு கண்டக சனியாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் சனி பகவானுடைய அற்புதமான வடிவம். இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய ஒரு வடிவம். இந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை தன்மை மிகவும் அற்புதமானது. காரணம், அந்த இடத்துல சிவ பக்தனாக, சிவ சேவகனாக இருக்கின்றார். ஒரு தேங்காய் வாங்கி உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். அற்புதமான யோக பலன்களை சிம்மராசிக்கு தருவார்.